நேத்து நான் செஸ் டோர்னமெண்ட்ல ஒரு அண்ணா கிட்ட தோத்துட்டேன். சரி, அந்த அண்ணன் என்ன ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. எனக்கு கதை ஒன்று ஞாபகத்துக்கு வருது. ஸ்விம்மிங் போட்டியில் ஒருத்தர் மட்டும் எல்லாரை விடவும் கம்மியான நேரத்தில் வின் பண்ணாராம். தோத்தவர் ஒருத்தர் போயிட்டு நீங்கள் மட்டும் எப்படி கம்மியான நேரத்தில் ஜெயிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிச்சவர்கிட்ட கேட்டாராம். அதுக்கு அந்த ஜெயிச்ச வீரர் ரொம்ப இன்சல்ட் பண்ணி அமிச்சிட்டாராம். ஜெயிச்சாலே இப்படி ரமா பண்றாங்க. இன்சல்ட் பண்ணாலும் பரவாயில்லன்ட்டு ஜெயிச்சவர் கூட ஃபோட்டோ எடுத்து அவரோட பெட்ரூமில் மாட்டி வச்சுக்கிட்டாராம். வருஷங்கள் ஓடுது. தோத்து போனவர் அவங்க அம்மாட்ட சொல்லியிருக்காரு, நான் ஜெயிக்காம இந்த மண்ணை திரும்பி மெதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் என்ன ஆச்சு? அடுத்த ஒலிம்பிக்ஸ்ல நீ நம்ப மாட்ட, மொத்தமா 8 கோல்டா. 3 கோல்டு யார்கிட்ட அவர் தோத்து போனாரோ அவரு தோக்கடிச்சு 3 கோல்டு வாங்கினாராம். எல்லாரும் கேட்டாங்களாம், நீங்க எப்படி ஜெயிச்சிங்க அப்படின்ட்டு. யாராவது நம்மளை அவமானப்படுத்தினாங்களா, திருப்பி அவங்களை அவமானப்படுத்துறது பதிலா நம்மளுடைய வெற்றி மூலமா அவங்களுக்கு பதில் சொல்லணும். இவ்வளோ நாள் ஒருத்தவங்களை பத்தி நான் சொன்னேன்ல, அவர் வேற யாரும் இல்லை, மைக்கேல் பில்ப்ஸ், ஸ்விம்மிங் வீரர். மத்தவங்க நம்மள இன்சல்ட் பண்ணா நம்மளுக்கு கஷ்டமா இருக்குல்ல. யாராவது ஒன்று இன்சல்ட் பண்ணாங்கன்னா அதை பற்றிலாம் கவலைப்படாத. ஹார்ட் ஒர்க் பண்ணு, எப்படி ஜெயிக்கணும்னு மட்டும் பாரு, வெற்றி உன்னை தேடி வரும். அதுக்கு தான் இந்த கதையை சொன்னேன்.